சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். ஒரு மனுஷன் தப்பு பண்ணா ஒரு குடும்பத்துக்கு அவமானம். ஆனா ஒரு டாக்டர் தப்பு பண்ணா மருத்துவத்துறைக்கு அவமானம். ஒரு டாக்டர் பண்ண தவறால ஒரு உயிர் போயிருக்கு. இன்னும் டாக்டர் பண்ண தவறால ஒரு உயிர் பிறந்திருக்கு. இடையில என்ன அலட்சியம் நடந்தது பார்ப்போம். என் பேர் வயலட், குன்னூர்லேருந்து வரேன். யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். நான் பேசுகிறதெல்லாம் நிஜம். வயலட், 2 பெண் குழந்தைங்க. 2 குழந்தைங்க மேடம். குழந்தை வளரும்போது எல்லாம் தாய் தந்தைக்கும் ஆசை இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும். ஆமாம் மேடம். நம்ம பசங்க இப்படி இருக்கணும், அப்படி வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும், அவங்க பெரிய ஆளாகி இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும். உங்களுக்கு என்னெல்லாம் கனவு இருந்தது? பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா வேலையில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைங்க மேடம். சின்னதுலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வச்சோம் மேடம். பெரிய பொண்ணு பேர் என்ன? அருள்மொழிங்க மேடம். அருள்மொழி. அருள்மொழி. 2வது பொண்ணு கவிதா. கவிதா. அருள்மொழி, கவிதா 2 பேரும் வளரும் காலத்தில் அவங்களுக்கு சில ஆசைகள் இருந்திருக்கும். ஆமாங்க மேடம். அம்மா நான் நாளைக்கு வளர்ந்து டாக்டர் ஆக போறேன், ஆமாங்க மேடம், நான் இன்ஜினியர் ஆக போறேன், நான் இது பண்ண போறேன், நான் அது பண்ண போறேன், ஆமாங்க எல்லா பசங்க சொல்லுவாங்க. ஆமாங்க மேடம். ஒரு காலகட்டத்தில் நல்லா படித்து டீச்சர் நல்லா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். நல்லா படித்தாங்க மேடம். எல்லாத்துலையும் நல்லா ஃபஸ்ட்டு வந்தாங்க மேடம். 2 பேருமே நல்லா படித்து வந்துட்டாங்க மேடம். சரிங்க. பெரிய பொண்ணும் பிஎட்லாம் முடிச்சிருக்கு மேடம். சரிங்க. சின்னதும் எம்ஏலாம் படித்து லிட்ரேச்சர் பண்ணாங்க. ஆமாம், லிட்ரேச்சர் பண்ணணும். கவிதா அப்படி சொல்லும்போது நீங்கள் இல்லைன்னா உங்கள் கணவர் வீட்டில் இல்லை நீ இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் எதுவுமே சொல்லலை? இல்லைங்க மேடம். அவங்க இஷ்டம், எது படிக்கிறீங்களோ நல்லா படிங்க அப்படின்னு தான் படிக்க வச்சோம் மேடம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூலி தொழிலாளிங்க மேடம். சரிங்க. அப்படி இருந்து தான் படிக்க வச்சோம் மேடம். அப்படி இருந்தும் பசங்களை பிஎட்டும் லிட்ரேச்சர், ஆமாங்க மேடம், லிட்ரேச்சர் எல்லாமே பண்ணி முடிச்சிங்க? எல்லாமே பண்ணி முடிச்சுட்டோம். சரிங்க, முடிச்சுட்டோங்க மேடம். கவிதா இங்கே இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணும்போது விடுமுறைக்காக தான் குன்னூருக்கு வந்தாங்க. இப்போ பரீட்சை லீவில் வந்தாங்க மேடம். ஓகே, பரீட்சை லீவில் வந்தாங்க. ஆமாங்க மேடம். ஸோ கவிதா ஊருக்கு வந்தா. ஆமாங்க மேடம். என்ன பிரச்சனை ஆச்சு? காய்ச்சல் மேடம். சரி, சாதாரண காய்ச்சல் தாங்க மேடம். டாக்டர்கிட்ட போய் காய்ச்சல் ஊசி போட்டுடலாம், கொஞ்சம் நல்லா ஆயிரும் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க மேடம். கூட்டிகிட்டு போனோடனே டாக்டர் என்ன பண்ணாருங்க மேடம், குளுக்கோஸில் வந்து 6 ஊசி உள்ள மருந்தை வந்து இறக்கிட்டாருங்க மேடம். சாதாரண காய்ச்சல் இருக்கும்போது மருந்து கொடுத்தாலே போதும். ஆமாங்க மேடம். அப்போ எதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன்லேயே குளுக்கோஸ் ஏற்றணும் சொன்னாங்க? அது நாங்கள் சொல்லிங்க மேடம், டாக்டர் தான் கேட்குறேன். டாக்டர் சாதாரண காய்ச்சலுக்கு எதுக்கு குளுக்கோஸ் ஏற்றணும்? டீஹைட்ரேஷன் இருக்கு, கம்ப்ளீட் அந்த ஃபீவர்னால காய்ச்சல்னால டீஹைட்ரேஷன் இருக்கு, இல்லை உடம்புல சத்து இல்லை, சுத்தமாக சாப்பிடவே இல்லை, ஓவரா இருக்கு, காய்ச்சல் ரொம்ப ஓவரா இருக்கு, அதனால தான் நீங்கள் டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக போடலாம். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. நல்ல சாதாரண காய்ச்சலுங்க மேடம். குளுக்கோஸ் போடுவாங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கல மேடம். சரி, உங்க கணவரும் வந்திருக்காரு மேடம். வாங்க. பாலு சார், கஷ்டப்பட்டு உங்க பொண்ணுங்க படிக்க வச்சு, கூலி வேலை செஞ்சாலும் நான் படிக்கலைனாலும் பசங்க படிக்க வைக்கணும். பெண் குழந்தைங்க முக்கியமாக படிக்க வைக்கணும். சொல்லுவாங்க, ஒரு பெண் குழந்தை படிச்சா அந்த தலைமுறையை படிச்ச மாதிரி. நான் படிக்கல, பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, மூட்டை தூக்கி படிக்க வச்சேன். எப்பவுமே அதுவும் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்பாவுக்கு செல்லம் கொஞ்சம் அதிகம். உங்க வீட்லயும் அப்படிதான் இருந்ததா? நீங்க என்ன பண்ணாலும் 24 மணி நேரம் பின்னாடி சுத்தினாலும் அப்பா என்ன சொல்றாங்களோ அதுதான் வேத வாக்கு சொல்லிட்டு அப்பா அந்த 24 வயசுல நாங்கள் சோறு ஊட்டி விடுவோம். அது எழுதிக்கிட்டு தான் இருக்கும். நான் சோறு ஊட்டி விடுவோம். கவிதாக்கு சாதாரண காய்ச்சல் சொன்னாங்க. சாதாரண காய்ச்சல் சொல்லி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனீங்க, ஏதோ மாத்திரை கொடுப்பாங்க நம்பி. நான் சென்னையில் வேலை செய்கிறேன். அப்போ எல்லாம் ஸ்கூட்ரு ஓட்டுறாங்க. நான் இங்கே ஸ்கூட்ரு பழகிறேன்ப்பா. ஈல்ஸில் பழகினோம்னா மெட்ராஸில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், ஈல்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் இங்கேயே பழகிக்கிறேன், நீ எனக்கு ஸ்கூட்ரு வாங்கி கொடுங்கப்பா நிச்சயம் மக, நீ பழகிக்கன்னு சொன்னோன்னா 2000 ரூபா கொடுத்து பழக வச்சேன்.
அந்த 4 நாள் போனோன்னா அதுக்கு உடம்புல கொஞ்சம் பயத்தில் இதாகிடுச்சு. அப்பா எனக்கு கொஞ்சம் லேசாக ஃபீவர் இருக்குது, சரி காய்ச்சல் அடிக்கிறதுனா நீ ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லிட்டு நானும் 2 பேரும் கூட்டிகிட்டு போனோம். போனால் 104 தான் டிகிரி காய்ச்சல் இருந்துச்சு. டெஸ்ட் பண்ண கிடையாது, ஒரு இது போட கிடையாது டாக்டரு. குளுக்கோஸ் போட்டு அதில் 6 இன்ஜெக்ஷன் 2 இன்ஜெக்ஷனாக அவங்க வேலை செய்கிற நர்ஸுக்கிட்ட கொடுத்து போட்டு விட்டாரு. 2:30 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து நைட்டு கஞ்சி கொடுங்க டாக்டர் சொன்னார். கஞ்சி கொடுத்து மாத்திரை குடித்த ஒரு ½ அன் ஹவரில் புளியாங்கொட்டை ப்ரெஷர் எல்லாம் அப்படியே வருது ரெட்டாக. என்னப்பா அது அப்படின்னா ஃபோன் அடிக்கிறேன் டாக்டருக்கு, எடுக்க கிடையாது. 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாப்புல. வீட்டில் இருக்கும்போது இது நான் என் வீட்டில் இருந்து நான் ஃபோன் அடிக்கிறேன், க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸில் ஏற்றி 1 மணி நேரம் அங்கே வச்சு நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்போ ஜுரம் குறைஞ்சிதா? ஜுரம் குறையல. அப்பவும் குறையல. நைட்டு 8:30 மணிக்கு அப்படியே கொப்பளிக்குது. அப்போ என்ன சொல்கிறாப்புல, அப்பா இது என்ன பார்த்துட்டு பார்த்துட்டு என்ன மகா அப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன இது பண்ணிவிட்டு ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கவே இல்லை. சரி காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு மாத்திரை அவர் கொடுக்க சொன்னார். அந்த மாத்திரையை கொடுத்தேன். அந்த மாத்திரை கொடுத்து நான் ஒரு நைட்டு 2 மணி இருக்கும். ரொம்ப முடியாமல் இருந்தக்கொன்னே நான் அப்படி விடிய காலம் இதாகிடுச்சு. நான் கூட்டிகிட்டு போகிறேன். மறுபடியும் இந்த வேலை நெருப்பு சுட்ட மாதிரி கொப்பளம் அப்படியே போடுது. அப்படியே கூப்பிட்டு போகிறேன். அந்த டாக்டர்கிட்ட 10:30 மணிக்கு வர்றது. அப்படியே பார்த்துட்டு அலர்ஜி ஆகிடுச்சு, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, ஒரு குளுக்கோஸ் போட்டு மறுபடியும் 2 இன்ஜெக்ஷன் போட்டு சரியானு சொல்லிட்டு எனக்கு 1000 ரூபாய் பீஸ் அடுத்த நாள் வாங்கிட்டாங்க. பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் நன்கம்முக்கு போயிட்டு அட்மிட் பண்ணலாம், அது இன்றைக்கி தேவையில்லை, நான் அலர்ஜிக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன். இதில் வந்து லட்சத்தில் கோடியில் ஒருத்தருக்கு வரும், இது அப்படி தான் வந்திருக்குது அவர் சொல்கிறார். அப்படி தான் வந்திருக்குது, அது ஒரு சரியாயிரும்பால், நாளைக்கு போய்ட்டு அட்மிட் பண்ணிடலாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னார். நான் கொண்டாந்து வச்சுருக்கேன். விடிய காலத்தில் பார்க்குறேன் இதெல்லாம் அப்படியே உரியுது, உடம்பு பூரா உரியுது. நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன், டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு போகிறேன். வரமாட்டேன்ட்டார் டாக்டர். வரமாட்டேன்ட்டார். கிளினிக்லேருந்து வழியே வரமாட்டேன்ட்டார். என் சம்சாரம் போயிட்டு நீங்கள் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, வந்து பாருங்கள் சார் குழந்தை எப்படி இருக்கு. 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்துட்டு நீங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போய் பணம் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டார். போயிட்டு 2 பிள்ளைகள் அனுப்பிச்சு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேங்கிறாரு. நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். நான் கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டேன். கோயம்புத்தூர் கொண்டு போனால் குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் பண்ணுறதுக்கு 3.5 மணி நேரம் ஆச்சு. ஒரே டிராஃபிக்கு, ரோடு வேலை செய்கிறாங்க. என் பிள்ளை நேரமாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். கோயம்புத்தூருக்கு 7:30 மணிக்கு போனோன்னா முதல் உதவி போட்டு ஒரு டாக்டர் வந்து சொன்னார், உடம்புல ரத்தத்தில் கலந்துருச்சு அந்த பேஷன், கஷ்டம், முயற்சி பண்ணலாம், கடவுள் வேண்டிக்கங்க, நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஒரு டாக்டர் கூப்பிட்டு 20 to 25 லட்சம் செலவாகும் அப்படின்னா நான் சொன்னேன், அவ்வளோக்கு இல்லை, குழந்தைக்கு 20 பவுன் நான் சம்பாரிச்சு மூட்டை தூக்கி சம்பாரித்து வச்சுருக்கேன், அந்த காசு நான் அதை விற்றுறேன். நிறைய பேர்கிட்ட கடன்லாம் வாங்கி 8.5 லட்சம் செலவு பண்ணேன். பிள்ளை பழைக்க இறந்துருச்சு. என்ன செய்யணும்னு தெரியல. எங்க ஃபேமிலியில் அப்படி நடந்ததில்லை. 44 நாள் ஐசியில் இருந்துச்சு. இங்கிலீஷில் எழுதி காமிச்சிச்சு டாக்டர்கிட்ட. கண்ணு துறக்கலை. டாக்டர் எழுதுறதுக்கு நோட்டை கொடுத்தாரு. ஞாபகத்தில் எழுத எங்கள் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, நான் பொழைக்க மாட்டேன் என்ன ஜீவன். காலையில் எடுத்து வர, நீ போம்மா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும் இருந்தேன். என் அண்ணன் மகன் இருந்தாப்புல. டாக்டர் வந்து என்னை கூப்பிட்டாங்க ஒருத்தர், ஜெர்மனி. காலையில் போனேன், நம்பிட்டு இருந்தேன் நாளைக்கு நல்லா இருந்தேன். ஹார்ட் நின்றுச்சுன்னாரு. பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மள, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னாரு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணி கூப்பிட்டு அவங்க இறந்துட்டாங்க. என்ன பண்றது, என்ன 3 லட்சம் கட்டணும், பணம்லாம் இல்லை, என்ன செய்யுது, பணம் கட்டினா தானே பாடியா கொடுப்பாங்கன்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கையெழுத்து வாங்கிட்டாங்க.
1/2 மணி நேரத்தில் போஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்கன்ட்டாப்புல. நானும் எடுத்துக்கிட்டு வரலையா செக் பண்ணணும்னு போலீஸ் நிறுத்திட்டாங்க. பாடி கொண்டு போகக்கூடாது, போஸ்ட் மட்டும் பண்ணாமல் வருது, திரும்பி கொண்டு போங்கிறாப்புல. 2 மணி நேரம் பரலையாரிலிருந்து மறுபடி கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னாங்க. இது எஸ்பி டிஎஸ்பி கலெக்டர் மட்டும் என் பொண்ணோட பிரச்சனை தெரிஞ்சிருச்சு, இந்த மெடிசன் இப்படி ஆகுதுன்னு, அதனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் தேவையில்லை, அந்த டாக்டரை காப்பாற்றுறதுக்கு அவங்க உள்ள டாக்டர் எழுதி கொடுத்தாரு. போஸ்ட்மார்ட்டம் தேவையில்லை, இப்போயே கொண்டு இன்னைக்கு அடக்கம் பண்ணிடுங்க அவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு நாங்களே எடுத்துகிட்டு வந்துட்டோம். எஸ்பி சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்றைக்கியோட இறந்து 2 மாதம் ஆச்சு. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கோர்ட்டில் போய் கேட்குறேன். நவம்பர் 17 கவிதா இறந்தாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தரல? ரிப்போர்ட் தரல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்குறேன். உங்கள் பொண்ணோட மெடிசன் சம்மந்தப்பட்டது இந்தியா ஃபுல்லாக போயிருக்குது. ஒவ்வொரு பார்ட்ஸும், நெகம் ஒரு பக்கம், முடி ஒரு பக்கம், ஹார்ட் ஒரு பக்கம், பிளட் ஒரு பக்கம் எல்லாம் போயிருக்கு. இன்னொரு பொண்ணுக்கு அப்படி ஆகக்கூடாது, எந்த மெடிசன் கண்டுபிடிக்கிறது லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்கிட்ட சொல்கிறாங்க. தாசில்தார் ஆஃபீஸ்லையும் போய் கேட்டேன், கோர்ட்லேயும் போய் கேட்டேன், வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், பேர்லாம் போட்டு வந்த உடனே கோர்ட்டில் கொடுத்துட்றோம். இந்த பொண்ணு இறந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, இருக்கிற பேப்பரில் பூரா வந்துச்சு. டாக்டர் எந்த இதுவுமே செய்யலை, டாக்டரை காப்பாற்றுறதுக்கு தான் பண்ணாங்க. குன்னூரில் இருக்கிற டாக்டர் மேலே நீங்கள் கேஸ் போடல? இன்னும் போடலாங்க. இப்போ எஃப்ஐஆர் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் அவர் கொலை செஞ்சிட்டார் என் பிள்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். 174 போட்டு டாக்டரை காப்பாற்றுறதுக்கு அப்படி போட்டு சாதாரண கேஸாக பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது இன்றைக்கி என் பிள்ளை இறந்த படத்தை எஃப்ஐஆர் போட்டாங்க. நான் அதுக்கு முன்னாலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அதை எடுக்கலை. கடைசியில் டாக்டர் 1 மாதம் தலைமறைவு, ஃபேமிலியே 1 மாதம் தலைமறைவு. போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க அப்பா என் மகன் செஞ்ச தப்புக்கு நான் அந்த பொண்ணுக்கு உண்டான செலவை நான் கொடுத்துறேன், ஒரு செக்கை கொடுத்தாரு. எஸ்பிக்கு முன்னால், தாசில்தாருக்கு முன்னால் ஒரு செக்கை கொடுத்து எவ்வளோ வேணாலும் பில் பண்ணிக்கோங்க, அதுக்குண்டான டாக்குமெண்ட் எவ்வளோ செலவாச்சோ அதை நான் ஏற்றுக்கிறேன் என் மகன் சார்பில் அப்படின்னு அப்பா எழுதி கொடுத்த ஒரு செக்கை கொடுத்துட்டு, அந்த செக் ஜனவரி 3ஆம் தேதி கொடுத்தாரு. நாங்கள் 3ஆம் தேதி கொண்டு போய் கொடுக்கையில் அந்த செக்கை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாது, நான் படிக்கலை. அப்போ ஒருத்தர் சொன்னார், நிறுத்தி வச்சுட்டாங்க. இவங்க பிரச்சனை வரையில் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வேலை பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆனோன்னே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் தாசில்தாரை வச்சு எழுதி கொடுத்தாங்க. 75% நான் ஒத்துக்கிட்டேன், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய் கட்டினார். அப்புறம் ஓடிட்டார். இப்போ கிளினிக் திரும்பி வச்சுட்டு போலீஸ் பாதுகாப்போட கிளினிக் நடந்துக்கிட்டு இருக்கு. கிளினிக் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 1 மாதமாக தலைமறைவாக இப்போ கிளினிக் நடந்துருக்கு போலீஸ் பாதுகாப்போட. அப்போ நான் போயிட்டு வீட்டில் கேட்குறேன், அந்த லேடி டாக்டரு, அந்த அம்மாவும் லேடி டாக்டரு, அம்மா பிழைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கம்மா, நல்லா இருக்குல்ல. நான் போய் கேட்குறேன், என்கிட்ட பணம் இருக்குது, நீ உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. என்கிட்ட பணம் இருக்குது, எதை வேணாலும் நான் சாதிச்சு காட்டுவேன், உன்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்டாப்புல. வீட்டில் அம்மா அப்படி சொல்லாதீங்க, என் குழந்தை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன், காப்பாற்றுறதுக்கு பாருங்கம்மா, நீங்கள் டாக்டருங்க, நானும் பண உதவி செய்கிறேன், நிறைய பேர்ட்ட வசூல் பண்ணி தரேன்னு சொன்னேன். அவங்க கேட்கல. செத்தது பிற்பாடு, இறந்தது பிற்பாடு தலைமறைவாயிட்டாங்க. அதுக்கு போலீஸ் உடந்த குப்புசாமி நாயுடு உள்ள டாக்டர் இவரோட கூட கிளாஸ் மட்டும் அவர் அன்னாலும் இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த குழந்தையோட நிலைமை எப்படி, இன்னைக்கு இப்படி இருக்குது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாளைக்கு நான் வெண்டிலேட்டருக்கு 20,000 ரூபா கட்டணும். நான் 500 ரூபாய்க்கு போட்டு வேலை செஞ்சுட்டேன். எப்படி கட்டுறது? தாலி மட்டும்தான் மிச்சம், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வர்றதுக்கு சன் டிவியில் பதிச்சதுனா தான் வந்தேன். சாப்பாட்டுக்கு அப்படி இல்லை, புள்ள படு நாங்கள் 2 இருந்து வேலை இல்லை, இறந்துடலான்னு தான் இருக்கிறோம். இன்னொரு பெரிய பிள்ளை இருக்குன்னு சொல்லிச்சு இருக்கிறோம். எங்களால் தாங்க முடியாது. என்ன செய்யறது? கடவுளை கேட்டு விளையாட்டா அமைதியா இருந்த குடும்பம், கூலி வேலை செஞ்சு அமைதியா இருந்தோம். எங்க குடும்பத்துல இப்படி ஒரு விளையாட்டு என்ன பண்றது? அப்பா எழுதி கொடுத்த லெட்டரு, டாக்டர் அப்பா எழுதி கொடுத்தாரு. அந்த லெட்டர் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன். டிஎஸ்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு டாக்டர்.
எங்களை மிரட்டி எங்கள் அப்பாவை மிரட்டி ஹைகோர்ட்டில் கேஸ் வாங்கியிருக்காரு. அந்த செக் கேன்சல் பண்ணுங்க, எங்கள் அப்பா மிரட்டி எஸ்பி வாங்கிட்டாரு. அவங்க வீடியோ கொண்டு வந்து காமிச்சாங்க. நாங்கள் அப்படி யாரையும் மிரட்டலை, நாங்கள் யாரையுமே மிரட்ட கிடையாது. டிஎஸ்பி உங்க பக்கம் இருக்காரா? எங்கள் பக்கமே இருக்காரு. நான் எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த நாயத்தை வாங்கி கொடுத்துட்டு அவர் சேலத்துக்காரரு, நான் போயிடுறேன், இந்த வேலையே வேணாங்கிறாரு. ஒரு நாய் இல்லாத நடக்கிறாருன்னு. வயலட், மேடம் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய எழுப்பு. வார்த்தையால் என்ன வார்த்தைகள் சொன்னாலும் அந்த வலிக்கு மருந்தே இருக்காது. ஆமாம் மேடம். கவிதா இறந்து 2 மாதம் தான் ஆகுது. ஆமாம் மேடம். எப்படி சமாளிக்கிறீங்க? இருக்க முடியலைங்க மேடம். இருக்கவே முடியல. அழுகுறோம். போட்டோவை பார்க்க வேணாங்கிறாங்க. நான் நினைச்சாலே செத்துலாமா அந்த மாதிரி இருக்கிறோம். எங்க அம்மாவை கூட நான் நினைக்கிறது இல்லை. என் பிள்ளைய நிலவே தான் இருந்து வாழ்றது. இனி எப்படி வாழ முடியும், என்னத்துக்கு வாழணும் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறோம். ஒரு டஸ் வாங்கி கொடுக்கணும்னா கஷ்டப்பட்டு தீபாவளிக்கு நான் 3000-4000 டஸ் வாங்கி கொடுப்பேன். எல்லா பிள்ளைகளுக்கும் படிக்குது, அப்பா டான்ஸ் ஆடணும், அதுக்கு என்ன கஷ்டப்பட்டு வாங்கி கொடுப்பேன். காலையில் 8 மணிக்கு வேலை, நைட்டு 12 மணி ஏற்றி மூட்டை தூக்கிட்டு இருப்பேன். பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நம்ம நாட்டில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஒரு டாக்டர் செய்கிற தவறுனால எத்தனை உயிர் இழந்திருக்காங்க. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரோ அந்த டாக்டர் தான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டேன், இல்லை அவங்க வீட்டிலேருந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பணத்திமிரில் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு அப்படி மிரட்டுறது. எங்கேயோ சில பேர் உதவி செய்யணும்னு காத்துட்ருக்காங்க. நியாயம் கண்டிப்பாக கிடைக்கணும். கவிதாவுடைய இந்த புகைப்படங்கள் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு வலி, எந்த அளவுக்கு துடிச்சிருப்பாங்கன்னு தெரியுது. மேடம் 25 நாள் ஐஸ் வாட்டில் கத்திக்கிட்டு கிடந்துச்சு. பார்க்குறவங்க அந்த பொண்ணு நெருப்பு வச்சுக்கிச்சான்னு தான் கேட்டாங்க. இல்லை மெடிசன் சொன்னேன். உறிஞ்சிருச்சு. என்னங்க மெடிசன் இப்படியா? தோல் உறிஞ்சு போயிட்டு புல் அப்படியே நடுங்கி கத்துது ஐஸில். 25 நாள் அது எப்படி பார்க்கப்பட்டு சரிங்களா? கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் எல்லாத்துக்கும் தெரியும் கவிதா யாருன்னு. அந்த லெவலில் ஆயிடுச்சு. வெறும் காய்ச்சல் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது குளுக்கோஸ் ஏற்றி அதில் என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு தெரியலையே. ஒரு பியோர் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால ஒரு பெண் உயிரிழந்திருக்கா. என் பேர் ஜெயசுதா, திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வர்றேன். யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் நான் குடும்பத்தோடு வந்திருக்கேன். நான் பேசுகிறதெல்லாம் நிஜம். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 13 வருஷம் ஆகுது மேடம். எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தை, ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்குது. 12 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, 10 வயசில் ஒரு பையன் இருக்கான். சரி. அதுக்கு பிறகு 8 வருஷம் கழித்து ஒரு பையன் பிறந்திருக்கான். 8 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு குடும்பத்தோடு பண்ணி குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு அப்புறமும் குழந்தை பெற்று. ஆமாம். ரைட். 2வது குழந்தை பிறக்கும் போதே நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும் சொன்னீங்களா ரஜினிகாந்த்? பண்ணி 2 குழந்தைக்கு சொன்னாங்க. பண்ணணும் நீங்க சொன்னீங்க. ஹாஸ்பிட்டல்ல பண்ணாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, ஸ்டெரிலைசேஷன் டன் சொல்லிட்டு. சரி. அப்போ எப்படி 8 வருஷத்துக்கு அப்புறம் கர்ப்பமானீங்க? அதான் எப்படின்னு தெரியல மேடம். அதுக்கு பிறகு உடம்பு சரியில்லாமல் போணுச்சு. உடம்பு சரியில்லாமல் போனக்குள்ள எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, என்ன இப்படி படுத்திருக்க, வா ஆஸ்பத்திரி போகும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரி. கொஞ்சம் கூட சந்தேகப்படல? சரி, எனக்கு சந்தேகமே வரல. எனக்கு என்ன ஒன்றுமே எனக்கு புரியல. நான் இதை நான் நினச்சேன், நான் பார்க்கவே இல்லை. சரின்னு மேடம் தான் பார்த்தாங்க திருவாரூர் ஆஸ்பத்திரியில். அங்கே போய் ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணினேன். இதுமாரி கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மெக்கானாலி சரி கர்ப்ப குழாயில் ஏதாவது கர்ப்பம் தங்கியிருக்கும், அது உயிருக்கே ஆபத்து இருக்கும், அப்படி இல்லைனாக்கா கட்டி இருக்கும் கர்ப்பப்பையில் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு மெக்கானாலி வர சொன்னாங்க மேடம். சரின்னு போனோம், கர்ப்பம் டெஸ்ட்டு பண்ணாங்க, ஸ்கேனும் எடுத்தாங்க, கர்ப்பம்னு நிரூபிச்சுட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மேடம். ஓ, சிங்கிள் லைஃப் ஃபீட்டஸ். ஓகே ஓகே. வச்சுக்கிறீங்களா இல்லை கலைச்சிடுறீங்களான்னு கேட்டாங்க மேடம்.
அது நாங்கள் இவங்க சொன்னாங்க உடம்புக்கு எதுவும் ஆபத்து முடியும், ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரின்னு நான் வச்சு ஒரு குழந்தைய கொல்றதும் குற்றம்னு சொல்றாங்க மேடம். ஆமா. ரெண்டாவது குழந்தையும் நானா பெண்ணான் பாப்பதும் குற்றம்னு சொல்றாங்க. நான் அதுதான் மேடம். அப்போ எதுக்கு தேவையில்லாம மூணாவது குழந்தைய நான் பெற்றுக்கிட்டேன் மேடம். ஆனா இதுக்காக நீங்க டாக்டர் கிட்ட பேசுனீங்களா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி கர்ப்பமானாங்க? டாக்டர் தான் மேடம். டாக்டர் நிரூபிக்க சொன்னதுக்கு டாக்டர் கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டு இல்ல, பட் டாக்டர் கிட்ட பேசும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க? 1000 பேர்ல 30 பேருக்கு தோல்வி அடைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னாங்க மேடம். டாக்டர் அப்படியே சொல்லிட்டாங்க மேடம். அதுக்குள்ள சர்டிஃபிகேட் இருக்கு. சரி, பட் அதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க? ஆமா மேடம். கோர்ட்டுக்கு நான் அந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்கறது அப்படின்னு நெஸ்டடி கேட்டு நான் போனேன் மேடம். சரிங்க. உள்ள காலகட்டத்துக்கு ஒரு குழந்தைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் மேடம். நான் ஏற்கனவே நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் மேடம். டிங்கர் வேலை தான் பார்க்குறாங்க மேடம். சரிங்க. இவங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாங்க, வேலை இல்லைன்ட்டு வந்துடுறாங்க. நான் எப்படி மேடம் நான் குடும்பத்தை ஓட்டுறது? கண்டிப்பா அதுதான் ரொம்ப கஷ்டமா. கவர்மெண்ட் ஒருத்தர் தப்பு பண்றதுனால எங்க குடும்பத்துக்கு சண்டை. நீங்க கேட்குறாங்க, ஆஸ்பத்திரி போனிய நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மேடம். சந்தேகப்பட்டீங்களா அந்த நேரத்துல? சந்தேகம்லாம் ஒன்றும் படல மேடம். சந்தேகம்லாம் படல மேடம். அந்த கேள்வி கேட்டாங்க. நான் கேட்டேன் மேடம், பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க மேடம். சந்தேகம்லாம் படல. பட் 2 டெலிவரி இதுக்கு முன்னாடி 2 டெலிவரி நார்மல் டெலிவரி தான். இதுவும் நார்மல் தான். ஆனா ரொம்ப பயந்தாங்க, டாக்டருங்களாம் ரொம்ப பயந்தாங்க. இது குழந்தை எப்படி பிறக்க போகுது, எப்படி அப்போ ஆப்ரேஷன் பண்ண போறோம்னு தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் மீறியும் நார்மலாக பிறந்துருச்சு, கடவுள் மூலியமா நல்ல விதமாக பிறந்துருச்சு. பட் இந்த 3 பிரசவத்தை ஒரே டாக்டர் பார்த்தாங்களா? இல்லை, இது கொட்டாரக்குடி ஆஸ்பத்திரியில் பார்த்தேன். சரிங்க. ஆப்ரேஷன் மறுபடியும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணினது வந்து மெடிக்கல் காலேஜில் பண்ண, திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் பண்ண. சரிங்க. ஃபர்ஸ்ட் குடும்ப கட்டுப்பாடு பண்ணீங்க, அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கு. டாக்டர் வந்து 1000 பேர்ல 30 பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு தோல்வி அடைய உண்டு, நீங்க நாங்க வந்து 30,000 பணம் தரோம் வாங்கிக்கோங்கன்ட்டு சும்மா ஒரு வீட்டுக்கே வந்து இதை எழுதி கொடுத்தாங்களா? லெட்டர் மூலமா மேடம். நான் இல்லாதப்ப வீட்டுல பிரஷர் கொடுத்து இந்த பணத்தை வாங்கிங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். நீங்க அதுக்கு நான் கொடுக்க முடியாது, கன்சல்ட் பண்ணி தான் நான் எதுவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மேடம். 2015 செப்டம்பர் மாதத்துல இருக்கு, 9வது மாசத்துல இருக்கு, வேற வேற டைம்ல இது எல்லாமே வேற வேற லெட்டர்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு லெட்டர் அனுப்புனனாலதான் உங்களுக்கு சந்தேகம் வந்துதா ஏதோ தப்பு நடந்திருக்கு? ஆமா மேடம். ஆமா. ஏன்னா ஒரு தப்பு பண்ணும்போது இந்த மாதிரி லெட்டர் அனுப்பிச்சிட்டு பணம் கொடுத்துட்டு எல்லாமே முடிச்சு எல்லாமே சால்வ் பண்ணிடலாம், பெருசு பண்ண வேண்டாம் சொல்லி 30,000 பணம் இருக்கு வாங்கிங்க அப்படின்னு நாங்க கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். நாங்க வாங்கல மேடம். சரி, அப்போ நீங்க கோர்ட்ல அப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மேடம். இடையிலே வந்து நாகப்பட்டினம் குடும்ப நல அறுவை சிகிச்சை ஆஃபீஸ்ல இருந்து வந்தாங்க மேடம். சரி, வந்து எங்க வந்து கேட்டாங்க, நீங்க வந்து இந்த பணத்தை வந்து வாங்கிங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க வந்து சார் எப்படி சார் இங்க வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் சார். சரிங்க மேடம். கேஸ் பண்ணணும் அது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? எனக்கு தைரியம் எனக்கு அந்த தைரியத்தோட என்னோட சர்டிஃபிகேட் வச்சிருந்தேன், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெக்கார்ட்லாம் இருந்துச்சு. சரின்னு கேஸ் போட்டுருவோம் சார் வச்சிருக்கேன். அதனால தான் நீங்க அந்த தைரியத்தை தைரியம் தான் மேடம் கோர்ட்டுக்கு போயிடலாம். டூப்ளிகேட் சர்டிஃபிகேஷன். எனக்கு 2 குழந்தை குழந்தை பிறப்பட ஆப்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட் மேடம். கரெக்ட். அதாவது இந்த சர்டிஃபிகேட் கேட்டாங்க மேடம் டாக்டர்லாம். அந்த சர்டிஃபிகேட் நீங்க கொடுத்துடணும். இந்த சர்டிஃபிகேட்டை வந்து மறுபடியும் கன்சீவ் ஆனது, மறுபடியும் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும் குழந்தை பிறக்கக்குள்ள, இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நான் டெலிவரி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதனால தான் இந்த சர்டிஃபிகேட்டை நான் பத்திரமா அங்கே போய் ஆஸ்பத்திரியில் போய் வாங்கினேன் மேடம். ஸோ அதனால தான் நீங்கள் இதை கொடுக்கல? ரைட். இப்போ கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? கோர்ட்ல 1 மாசத்துல கொடுக்கலன்னா வட்டி ஆடு காப்பி கொடுத்துட்டாங்க. அந்த 2 குழந்தைய வச்சு என்ன காப்பாத்தே என்னால முடியல. அப்ப கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு, ஆர்ஓ போட்டாங்க, 1,05,000 மெசேஜ் போட்டுருக்காங்க. ஓகே, 8 லட்சம் ரூபாய் போட்டு. ஓகே,
பட் அப்படி பண்ணியும் ஒரு மாசத்துக்கான டைம் கொடுப்பாங்க. ஒரு மாசம் டைம் முடிஞ்சுதா? இன்னும் முடியல மேடம். 28 வரலையும் கொடுத்துருக்காங்க. சரி, முடியல மேடம். ஸோ அந்த டைம் இன்னும் முடியல. 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பணம் வந்துருமா உங்களுக்கு? மறுபடியும் ஹாஸ்பிட்டல் இருந்து யாராவது பேசினாங்களா? ஏன்னா நோட்டீஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக போயிருக்கும். ஆமா மேடம். ஸோ நோட்டீஸ் போனதுக்கு அப்புறம் யாருமே உங்ககிட்ட பேசல? இன்னும் யாரும் பேசல மேடம். நீங்க மறுபடியும் போய் கேட்டீங்களா? இன்னும் கேட்கல மேடம். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 28ஆம் தேதிக்குள்ள அவங்க 1,05,000 ரூபாய் கொடுக்கலன்னா கோர்ட்ல ஆர்டர் போடுறாங்க மேடம். கொடுக்கலன்னா மேற்கொண்டு வட்டி 9% வட்டி 9% வட்டி போட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சரி. ஸோ அதனால தான் 28ஆம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள பணம் வந்துடணும். அந்த பணம் எடுத்துட்டு பசங்களுக்கு மட்டும் தான் செலவு பண்ண போறீங்க? ஆமா, பழக பசங்க. அது பத்தாது மேடம். அந்த 1 லட்ச ரூபா என்ன குழந்தைக்கு ஆஸ்பத்திரி செலவே பத்தாது மேடம். நான் படிக்க வைக்கிறேன். எப்படி நான் படிக்க வைக்கிறேன்? குழந்தைய நான் படிக்க வைக்கிறதே என்னால முடியல. சிரமப்பட்டுட்டு தான் ஏதோ செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். இந்த குழந்தைய நான் எப்படி காவந்து பண்ண எனக்கே தெரியல. இது கவர்மெண்ட் தான் இந்த குழந்தைக்கு இதே என்னால் உடம்புக்கு முடியலன்னு இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கனாக்கா இவங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா மேடம்? நான் மறுபடியும் கன்சியாக இருந்து இவங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். நீங்கள் 8 வருஷம் கழிச்சு திடீர்னு கர்வமாக இருக்கீங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு, எல்லாமே சொன்னதுக்கப்புறம் திடீர்னு கர்வமாக இருக்கீங்க சொன்னாங்க. இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண பிறகு நான் கன்சியாக இருந்தானா நான் இவங்க சந்தேகப்படுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க? இல்லை பண்ணல மேடம். அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்புறம் நான் டைவர்ஸ் மூலியமாக இப்போ கண்டிப்பா ஒரு குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரச்சனை வரும். மன அலைச்சல் பிளஸ் குடும்பத்துல பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த பிரச்சனைக்கு நீங்க ஆளாய் தாண்டி தான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஆமா மேடம். இதை சம்பாதிக்கிற செலவு இப்படியே பிள்ளைகளுக்கே செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. மருத்துவ அலட்சியம் பார்க்கும்போது எத்தனையோ வகையில மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எத்தனையோ இடத்து போலி டாக்டர்ஸ் இருக்காங்க, எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இருக்காது. ஆனால் ஒரு சின்ன கிளினிக் வச்சுட்டு ஒரு ஸ்டெத்தஸ்கோப் மாற்றிட்டு நாங்கள் தான் டாக்டர் சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குவாக்ஸ்னு ஆங்கிலத்தில் அவங்களுக்கு சொல்லுவோம். கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் எத்தனையோ பேர் உலகத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் கேட்க வேண்டாம், நிறைய பேர் இருக்காங்க. வயலட் பாபு, உங்களுடைய 25 வயசு பெண் குழந்தை, 25 வயசு பொண்ணு ஒரு டாக்டருடைய அலட்சியத்தினால உயிரிழந்திருக்கா. கம்ப்ளீட் ராங் டோசேஜ் மெடிக்கேஷன் கொடுத்து அதுலேருந்து அலர்ஜி ஆகி 48 நாள் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வலி தாங்க முடியாது சொல்லிட்டு உயிர் விட்டுட்டா. அதே மாதிரி இந்த பக்கம் உங்களை பார்க்கும்போது ஜெயசுதா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டீங்க, இருந்தாலும் 8 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு கர்ப்பமானீங்க. நீங்கள் மனைவி மேலே சந்தேகப்படலை, ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. கோர்ட்டுக்கு போய் கன்சியூமர் ஃபோரம் போய் கேஸ் போட்டு எவ்வளோ உங்களுக்கு பணம் வாங்கிட்டு போயிடுங்க, டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருங்க அப்படி சொன்னாலும் அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கீங்க, அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க சொல்லியும் நீங்கள் அது கொடுக்கல. கோர்ட்டுக்கு போனீங்க. இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் சொல்லும்போது கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் எப்படி நம்மளால் ஜெயிக்க முடியும், இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வழக்கறிஞர் சங்கர் வந்திருக்காங்க. வணக்கம் சங்கர். நீங்கள் டோட்டலி கன்சியூமர் ஃபோரம்காக அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. எஸ் மேடம். இப்போது இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, கன்சியூமர் கோர்ட் மூலமாக கேஸ் ஃபைல் பண்ணாங்க, 8 லட்சத்துக்கு நஷ்ட ஈடு கேட்டாங்க. பட் they were granted 1,05,000. எஸ். பர்டிகுலர் டைம் கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் வரலைன்னா மறுபடியும் 9% வட்டியோட இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு தரணும். எஸ் மேம். ஏன் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? 8 லட்சம் கேட்கும் போது வெறும் 1 லட்சம் கொடுக்குறாங்க. குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை 100% இது கிடையாது. அதனால தான் அரசாங்கத்திலே ஒரு விதிமுறை வச்சு 30,000 வரைக்கும் எதுவும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தராங்க. ஸோ அது அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்கலாம். நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஓகே. பட் நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனால் அதில் அவங்க அந்த அறுவை சிகிச்சை செஞ்ச டாக்டர் நிஜமாவே அறுவை சிகிச்சையில் தவறு செஞ்சாங்களா இல்லையான்ட்டு தெரியல எனக்கு. ஸோ அப்படி அவர் தவறு செய்கிற பட்சத்தில் கட்டாயம் தரலாம். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களே சொன்னாங்க 1030 பேருக்கு கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அரசாங்கத்தில் இது இந்த மாதிரி கேஸ் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் முடிஞ்ச வரைக்கும் சமரசமாக போடுங்க 30,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேடம். அதுதான் இது இஷ்யூவே. பட் அவருடைய கேள்வி என்ன இருக்குன்னா, ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், 2 குழந்தைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், 3ஆவது குழந்தை இருக்கும்போது கலைக்கிறீங்க கேட்கும்போது வேண்டாம், ஒரு உயிர் கொள்றதுக்கு மனசு வரல எங்களுக்கு, அதனால தான் பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை வளர்க்கணும்,
படிக்க வைக்கணும். அதுக்காக 8 லட்சம் வரைக்கும் போட்டாரு. கரெக்ட். ஸோ how does the government look at this? இல்லை, இதில் என்னன்னா வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இது இருக்கு, ஆணை இருக்கு. இது மாதிரி வந்து குழந்தை வளர்ப்புக்குன்ட்டு வந்து நம்ம அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியாது. குழந்தை வந்து அவசியமற்றதான், எதிர்பார்க்கல யாரும். அதுக்காக குழந்தை பராமரிப்பு, அதோடைய கல்வி கட்டணம், ஒரு 18 வயசு வரைக்கும் அதை காப்பாற்றணும், இந்த இதெல்லாம் வந்து அரசாங்கத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால வந்து அவங்க எதிர்பார்க்கறது என்னோட ஒப்பீனியன்ல வந்து தவறான அணுகுமுறை. ரைட். பட் வயலட் அவங்களுடைய கேஸ் வந்து ரியலி ரியலி வெரி வெரி ஷாக்கிங் அண்ட் சேடிங், பெத்தட்டிக் கம்ப்ளீட்லி. எப்படிதான், ஏன்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகான பொண்ணு, 25 வயசு, அவ்வளோ அழகு. போட்டோன்னே ஒரு பெரிய கோப்பலம், அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் பிக்சர்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரையில் என்ன நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலை போல. இல்லை, அவங்க போல, என்ன இது வரைக்கும் போல. கட்டாயம் அவங்களோட இது பார்த்தீங்கன்னா வந்து தேவை 20 லட்ச ரூபாய்க்கு மேலே கேட்கலாம். ஏன்னா பொண்ணு வந்து காலேஜில் ஏதோ ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க போல், அண்ட் ஆள் இல்லை, இப்போ இறந்துட்டாங்க. அதனால் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபாய் இங்கே கேட்கலாம் மாநில நுகர்வோர் மன்றத்தில். அவங்க வந்து என்னென்னா கிரிமினல் வழக்கா குற்றவியல் நடைமுறை சட்டப்படி போயிட்டு இருக்காங்க போல். இதற்கிடையே அவர் என்ன சொன்னார்னா காசோலை தந்தார் அந்த பையனோட டாக்டரோட அப்பா அப்படி, ஆனால் அதை நிறுத்திட்டாருன்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. மாற்றுமுறை ஆவண சட்டத்தில் அவங்க மேலே அந்த டாக்டரோட அப்பாவையும் டாக்டரையும் சேர்த்து வழக்கு தாக்கல் பண்ணலாம். 12,35,000 ரூபாய் உங்களுக்கு காசோலை கொடுத்தாங்க. மெடிசின். ஓகே. ஆனா அவங்க அப்பா கொடுத்தாரு, டாக்டரோட அப்பா கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த செக் ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒரு அறிவு பண்ணிடுச்சு ஒரு காலகட்டத்துக்குள்ள. அப்புறம் அடுத்த ஒரு 30 நாளுக்குள்ள அவங்க வந்து அந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணலாம். அதுக்கும் இந்த நுகர்வோர் மன்றத்துக்கும் இது கிடையாது, சம்பந்தம் இல்லை, ரெண்டும் பண்ணலாம். அவங்க நீங்க இது வழக்கு கொண்டு போகலாம். 20 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் நீங்க கோர்ட்ல இதை தாக்கல் செய்யலாம். கவிதா திரும்பி வரப்போறது இல்லை. ஆனா இந்த மாதிரி வேற யாருக்கும் ஒரு நிலைமை வந்துடக்கூடாது, சம்பவம் நடக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு தயாரா இருக்கீங்களா? கோர்ட்டுக்கு போறோம். எனக்கு டாக்டர் வந்து அவர் செஞ்ச தப்பை ஒத்துக்கணும். நான் தவறு செஞ்சுட்டேன், நேராகவே வந்து பேசியிருக்கலாம். அங்கங்க போயிட்டு யாருக்கிட்டையும் 1 மாசம் ஏன் தலைமறைவா இருக்கணும்? தலைமறைவு 1 மாசம் இவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே 1 மாசம் அந்த பொண்ணு இறந்துட்ட சொன்ன உடனே 1 மாசம் தலைமறைவாயிட்டாரு. வீட்டுக்கு போகும்போது டாக்டரோட வீட்டுல அம்மா வந்து பணம் இருக்கு, எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பேசிக்கோ சொல்றாங்க. ஆனா நாளைக்கு கோர்ட்டு அது போனா கட்டாயம் வந்து அவங்களால அந்த அளவு வந்து இதுவா நிக்க முடியாது. கட்டாயம் வந்து ஒரு சமரசத்துக்கு வருவாங்க. நாளைக்கு இது நீதிமன்றம் நுகர்வோர் மன்றத்துக்கு போனா கட்டாயம் ஒரு சமரசத்துக்கு வருவாங்க அவங்க. சரி, ஒருவேளை அவங்க பண்ண தவறு அதை நிரூபிச்சிட்டாங்கன்னா கோர்ட்ல, ஏன்னா கம்ப்ளீட் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் தான் அது, வேற எதுவுமே கிடையாது. நவம்பர் 17ஆம் தேதி கவிதா இறந்தா, இது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. நார்மலி இவ்வளோ நாள் ஆகுமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நார்மலி இவ்வளோ நாள் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் அந்த இதில் வந்து கேட்கலாம், எதனால் இவ்வளோ நாள் டிலே ஆகுது, எனக்கு பிரேத பரிசோதனை இது வேணும், நான் நுகர்வோர் மன்றத்தை அணுகணும்னு சொல்லிட்டு இது கேட்டால் அதோட என்ன நிலுவையில் இருக்குன்னு தெரியும். 2 மாசம் ஆகுது. ஆமா, அவ்வளோ நாள்லாம் ஆகாது. அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் வேற சென்டர்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம், நகத்து ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம், தோல் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம், ரத்தம் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம், ஹேர் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம், முடி எடுத்து ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம், அப்படிதான் சொல்லியிருக்காங்கன்னு தவிர இல்லை அதெல்லாம் வந்து வாய்மொழியா சொல்றது. எழுத்துப்பூர்வமா வந்து இதனால தான் இந்த இது வந்து உங்களுக்கு பிரேத பரிசோதனை இது தரல அப்படின்ட்டு அவர்கிட்ட அதுவும் எழுத்துப்பூர்வமா எழுதி தரல. அதனால அவர் அந்த தகவல் உரிமை சட்டத்துல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கோ இல்லை சூப்பரண்டன்ட்கோ இது மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது வரைக்கும் வரல, இதெல்லாம் இல்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லாம கூட வந்து கோர்ட்டுக்கு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, எந்த அளவுக்கு இது வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நான் அவரோட அந்த இது அவர் சொன்னதை வச்சு அப்புறம் அந்த புகைப்படம்லாம் பார்த்தேன். அது அந்த சம்பவத்தை பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, ஊசி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் உடம்புல கொப்பளம் வந்தது அப்படிங்கிறாரு. ஸோ அதாவது அந்த டாக்டர் ட்ரீட் பண்ண டாக்டர் வந்து பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணாமல் அவர் வந்து அந்த இது பண்ணியிருக்காரு, என்ன அலர்ஜி இருக்கோ தடுப்பூசி அந்த இதெல்லாம் பண்ணாமல் ஊசி போட்டிருக்காரு போல. ஸோ அதோட பின்விளைவு அவர் தான் வந்து சொல்லணும், இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணேன். இப்போ வந்து அந்த பேர்டன் வந்து அவர்கிட்ட இருக்கு, தான் வந்து குற்றவாளி இல்லை நிரபராதிங்கிறது அவர் தான் சொல்லணும், ஏன்னா ஆள் இறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து இவருக்கு வந்து நல்ல வலுவான இதுவே இருக்கு. ஏன்னா இன்னும் நம்ம பார்க்கும்போது 1 மாசம் அவர் தலைமறைவா இருந்தாரு, அதுக்காக போலீஸ் ப்ரொடெக்ஷனோட மறுபடியும் கிளினிக் ஆரம்பிச்சிருக்காரு.
அதே சமயத்துல டாக்டருடைய அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்துட்டு நான் வந்து இது கொடுக்குறேன், நான் பணம் கொடுக்குறேன், என் பையன் தப்பு பண்ணிட்டான், நான் வந்து அதுக்கு நஷ்ட ஈடு தரேன்னா எழுதி கொடுத்துருக்காரு. ஆமா. அதுக்கப்புறம் 12,35,000 காசோலை கொடுத்தாரு. ஆமா. அவங்க மேல தப்பு இல்லைன்னா இதுல கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. கட்டாயம் இல்ல. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து என்ன மிரட்டி வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னதா சொல்றாங்க. உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த காசோலை நாங்க விருப்பப்பட்டு தரல, எங்களை மிரட்டல் காவல் நிலையத்துல இவங்களை பார்த்தா இல்ல அவர் சொன்னதை வச்சு அதுதான் சொல்றேன். ஆனா இவங்களை பார்த்தா மிரட்டுற மாதிரி இருக்காங்க. அதுதான். சோ அது வந்து ஒரு புறம். சரிங்களா? சொன்ன மாதிரி நுகர்வோர் மன்றத்துக்கு போனா கட்டாயம் அவங்களுக்கு என்ன நிவாரணம் வேணுமோ அது கிடைக்கும். கட்டாயம். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. என்ன முடிவு பண்றீங்க? கேஸ் போடுறீங்களா? கேஸ் எங்களுக்கு நீ 2 பேருக்கு வேலை என்ன இருக்கு? கண்டிப்பா நாங்கள் வேலை செஞ்சுட்டு இன்னும் மூட்டை தூக்குறேன். மூட்டை தூக்கி கேஸ் போட்டு அந்த டாக்டருக்கு ஒரு பாடம் காமிக்கணும். கண்டிப்பா மொத்த ஒரு உயிரை காப்பாற்றணும். அதனால அந்த டாக்டர் வேலை செய்யக்கூடாது. இனிமேல் வேலை செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு டெஸ்ட் ஊசி போட கிடையாது. 100 டிகிரிக்கு மேலே காய்ச்சல் இருந்துச்சுன்னா பிளட் டெஸ்ட் பண்ண கிடையாது. இவருக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். 1000 1200 ரூபா 5 நிமிஷத்தில் வாங்கிடுவார். டப்புன்னு குளுக்கோஸ் போடுவார், இன்ஜெக்ஷன் போடுவார், 5 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. போய்கிட்டே இருக்கணும். இவருக்கு இதே வேலை தான். நிறைய பேருக்கு கண்ணு போயிருக்கு, கால் போயிருக்குது, கால் கை வராமல் போயிருக்குது. நிறைய பேர் இறந்துருக்காங்க. என் பிள்ளைக்கு இப்படி ஆனதுனால தான் இப்படி ஆகிருக்குது. இல்லாட்டிப்பட இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அப்பையும் அந்த லேடிஸ் டாக்டரு அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட பணம் இருக்குது, உன்னால் என்ன செய்ய முடியும், நீ ஒரு போட்டுரு, எங்ககிட்ட வாழ் வச்சுக்கிறாரு. என்னை ஆத்திரமூட்டால் இருக்கு. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனக்கிறதே தெரியாது. மேட்டுப்பாளையம் ஊட்டியிலேருந்து போலீஸ் குமிச்சிருந்துச்சு. இவருக்கு அவ்வளோ தூரத்துக்கு பாடியை கொண்டே டாக்டர் வீட்டில் வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு யாரோ பொய்யான ஒரு இது கொடுத்து எல்லாம் போலீஸ் பந்தோபஸ்தோட ரோடு இந்த வலையில் தான் போகணும் பாடி அப்படின்னு கரெக்ட் பண்ணியிருந்தாங்க. போலீஸ் கரெக்ட் பண்ணி தான் 4 மணிக்கு வீட்டில் எடுத்து நைட் 9 மணிக்கு தான் நாங்கள் போய் அடக்கம் பண்ணோம். அந்த கட்டத்தில் மட்டும் போலீஸ் குமிச்சிருந்துச்சு. நாங்கள் ரோட்டில் பாடி கொண்டு போயில லைட் ஆஃப் பண்ணுறாங்க. கூட்டம் சரியான கூட்டம். அந்த பொண்ணு இறந்தது, அது எப்படி தோல் உறிஞ்சிருக்குது. அந்த பொண்ணை பார்த்துட்டு மாலை அங்கங்கே மலை வளையம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் லைட் ஆஃப் பண்ணுறாங்க. லைட் ஆஃப் பண்ண சொல்லி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் சுடுகாட்டுக்கு போயிட்டு வேறு இடத்துல வந்து லைட்டை போட்டு அப்புறம் தான் அடக்கம் பண்ணோம். எந்த அசம்பாவிதம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் டிஎஸ்பி சொன்னார், அந்த லைட்டெலாம் ஆஃப் பண்ணணுன்னு என்கிட்ட சொன்னாருங்க. மற்றபடிக்க இதுக்காக எனக்கு தெரியாது. ஒன்று டாக்டருக்கு சாதமாக தான் செஞ்சாங்க. அது ஆண்டவன் ஒருத்தர் பார்த்துக்குவார். என் புள்ள சங்கர் அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீங்க அவங்களுக்கு பண்றதுக்கு தயாரா? பிகாஸ் ஐம் ஷூர் அவங்களுக்கு தெரியல ஹவு டு ப்ரொசீட். உதவி பண்றதுக்கு தயாரா? தாராளமா. அவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்றேன்னா, ஊட்டிலேயே வந்து புகார் தாக்கல் செஞ்சா வேகமா நடக்கும். ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். இங்க போட்டுட்டு அப்புறம் வந்து இது ஒன் மோர் மென்டல் மன அலைச்சல். அதனால ஊட்டிலேயே ஒவ்வொரு தடவை இவங்க குன்னூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டே இருக்கணும். நீங்க வரணுங்கிறது அவசியம் இல்ல. இருந்தா கூட வந்து அந்த சொன்ன மாதிரி அந்த வெயிட்டிங் பீரியட் இஸ் மோர். தட் குட் பி அவாய்டட். ஊட்டியில போட்டுட்டா இட் வில் பி ரொம்பவும் உன்னதமானது. அது டாக்டர் மேல எவ்வளவு சீக்கிரம் போடுறாங்களோ. பட் ஊட்டிலேயே இருக்கிறதுனால டாக்டர்ஸ் சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்கனவே மிரட்டி இருக்காங்க, பண வசதி எல்லாமே இருக்கு. அங்க எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக அவங்க தரப்புல மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, இதெல்லாம் எப்படின்னா வந்து நீதிமன்றம் போற வரைக்கும் தான். அதெல்லாம் ஒன்ஸ் இது போயிடுச்சுன்னா நுகர்வோர் மன்றத்துக்கோ இல்லை நீதிமன்றத்துக்கோ நார்மலி வந்து யாருமே வந்து இதில் தலையிட மாட்டாங்க. நீயாச்சு பார்ட்டியாச்சு கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கு, நாங்கள் இதில் எதுவுமே வந்து பண்ண முடியாதுன்ட்டு ஆளுகால் விலகி போயிடுவாங்க. டாக்டருக்கு இது போயிடும், ஓரளவு அவரோட வெயிட் கம்மியாயிடும். ஆனால் நீங்கள் கேஸ் நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ்க்கு ஒரு பாடம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாது இனிமே. இப்போ இருக்க குன்னூரில் டாக்டர்ஸுக்கெல்லாம் டெஸ்ட் ஊசி போடுறாங்க. இதுக்கு முன்னால் உங்களுக்கு சீக்கிரம் இருந்துச்சா அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டாந்தா தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். இப்போ தான் எல்லாம் செய்கிறாங்க. இதுக்கு முன்னால் எந்த இதுவுமே செய்யலாம். ஆமாம், நம்ம புள்ள வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, எல்லா பேப்பர்லேயும் 2 மாதமாக வந்துச்சு, டிவியில் வந்துருச்சு. இப்போ தான் டாக்டருங்களுக்கு கண்ணு தெரியுது. இதுக்கு முன்னால் பணத்தை சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பொண்ணு உயிர் பொண்ணுன்னா பயப்படுறாங்க. ரஜினிகாந்த், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சந்தேகம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. சங்கர், ரஜினிகாந்தோடைய
ப்ராப்ளம் என்ன இருக்குது நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் கோர்ட்லேருந்து 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. அது பத்தாது குழந்தைங்க வளர்க்குறதுக்கு. அதுதானே உங்களுடைய பிரச்சனை இருக்குது. ரைட். ஸோ வேறு ஏதாவது கோர்ட்லேருந்து அப்ளை பண்ணி வாங்க முடியுமா? இல்லை, அவர் வந்து மேல்முறையீடு பண்ணலாம். இது மாதிரி நான் வந்து 8 லட்ச ரூபா கேட்டிருந்தேன், ஆனால் எனக்கு 1 லட்ச ரூபா தான் இழப்பீடு தொகை தந்திருக்காங்க, அது வந்து எனக்கு பத்தாது அப்படின்னு அவரும் அந்த 30 நாளுக்குள்ளே அந்த இது வரணும், சர்டிஃபிகேட் காப்பி, அது ஆர்டர் வரணும். அவர் வந்து பேப்பர் கட்டிங் காமிச்சு சொல்கிறாரு, பட் அதோட ஆர்டர் வரும் ஆக்சுவலி கோர்ட்ல இருந்து. ஆர்டர் உங்களுக்கு வந்துச்சா? ஆர்டர் காப்பி வாங்கிட்டாரா? அது வந்ததுல இருந்து 30 நாளுக்குள்ள வந்து இங்க மாநில நுகர்வோர் ஆணையத்துல மேல்முறையீடு தாக்கல் பண்ணணும். எப்படி அரசாங்கமும் வந்து மேல்முறையீடு தாக்கல் பண்ணும். ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 1 லட்ச ரூபாங்கிறது ஜாஸ்தி இந்த மாதிரி தோணும். ஆனால் இவரும் மேல்முறையீடு தாக்கல் பண்ணனா எப்படி அரசாங்கத்தோட மேல்முறையீடுக்கு அவர் வெயிட் பண்ணணும். இவரோட மேல்முறையீடும் பண்ணிட்டாருன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து கேட்டுற போறாங்க. அவருக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு அது, அவர் அதை பயன்படுத்திக்கலாம். வக்கீல கன்சல்டிங் அதான் வக்கீல் கன்சல்ட் பண்ணிட்டேன்னா ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு எப்படி போகலாம். ஸோ நீங்கள் எனக்கு கண்டிப்பாக அரசாங்கம் சார்பாக அவங்களும் ஒரு மேல் முறையீடு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வக்கீல்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க. சரி மேடம். ஷங்கர், பட் டெல் மீ சம்திங். என்ன மாதிரி ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படி சொல்லும்போது அதை ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டம், கட்டாயம். ஏன்னா வந்துட்டு பேசிக்கலி புகார் வந்து ஒரு மருத்துவர் மேலே, இன்னொரு மருத்துவர் வந்து அதை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாருங்கிறத சொல்லணும். இப்போ அவர் கேஸ்லாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே சொல்லிடலாம், ஊசி போட்டாங்க உடம்பெல்லாம் கொப்பலாயிடுச்சு, அது வேறு விஷயம். சிலதெல்லாம் வந்து எப்படின்னா வந்துட்டு மருத்துவர் சம்மந்தப்பட்டதுனால அது நம்ம வந்து நீதிமன்றத்தில் அதை வந்து இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நிரூபிக்கிறது சூப்பர் ஹைகோர்ட்ல கொடுத்துருக்காங்க. இல்ல அதுதான் இதெல்லாம் இருக்கு. ஹைகோர்ட்ல கொடுத்துருக்காங்க. டாக்டர் தப்பு பண்ணா டாக்டர் தான் நிரூபிக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. இது வந்து நம்ம வக்கீல் நிரூபிக்க முடியாது மேடம். ஒரு வக்கீல் ஒரு டாக்டர் வந்து உண்மையை வந்து பொய் சொல்லணும்னா சொல்லுவாருங்களா? உண்மை எப்படி சொல்லுவாங்க? பொய் தான் சொல்லுவாங்க. இன்னொரு டாக்டருக்கு காப்பாற்ற தான் பார்ப்பாங்க. இல்ல அதுதான். ஏன்னா இவங்க கேஸ்ல பாத்துட்டீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கு. டெத் சர்டிபிகேட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. காஸ் ஆஃப் டெத் என்ன இருக்கு முதல்ல அது பார்ப்பாங்க. காஸ் ஆஃப் டெத் என்ன இருக்கு? காஸ் ஆஃப் டெத்ல உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காஸ் ஆஃப் டெத் ராங் மெடிகேஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போட மாட்டாங்க அவங்க. அது ஹை ஃபீவர் சொல்லிடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல தன்ன லைன் ஆஃப் ட்ரீட்மென்ட் தந்திருப்பாங்க, டெத் இது டெத் சம்மரின்ட்டு. அதுல வந்து நரேஷன் இருக்கும், பேஷண்ட் வாஸ் அட்மிட்டட் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரு நரேஷன் வரும், இது மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க, இதனால் வந்து அதோட பின்னடைவில் ஆச்சு அப்படின்ட்டு. அதை நம்ம எடுத்துக்கிட்டு இது பண்ணணும், நம்ம சாதகமாக எடுத்துட்டு பண்ணணும். ஓகே. ஸோ டெத் சர்டிஃபிகேட்ல கண்டிப்பாக வந்து காஸ் ஆஃப் டெத் டெஃபினட்டாக இருக்கும், ராங் மெடிகேஷன் இருக்காது. ஆனால் அட்மிட் பண்ணும்போது ஆமாம் what was the condition of the patient when admitted to the hospital. அப்படி இருக்கும்போது தான் அது பார்த்துட்டு நம்மளால அந்த சமரியில இருந்து எடுத்துட்டு போடுவோம். மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் சொல்லும்போது ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வழக்கறிஞர் சங்கர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 2 கேஸ்லையும் அதுவும் குறிப்பிட்ட ரஜினிகாந்த் அண்ட் ஜெயசுதா கேஸில் பார்க்கும்போது கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு நெக்லிஜென்ஸ் இருந்திருக்கு, அதனால 1 லட்ச ரூபாய் அவங்களுக்கு நஷ்ட ஈடு தரணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாபு வயலட் இது வரைக்கும் நஷ்ட ஈடுக்காகவோ இல்லை கோர்ட்டுக்கு போகல, ஆனால் இனிமே போகும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அல்லது மருத்துவ அலட்சியல் நடக்கக்கூடாது. ஒவ்வொரு உயிர் முக்கியமானது. அதுவும் டாக்டர்கிட்ட போகும்போது சொல்லுவாங்க, உங்கள் வழக்கறிஞர்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் எதுவுமே மறைச்சிடாதீங்க. ஆனால் அந்த டாக்டரே நமக்கு ஒரு யமனா வந்து நிற்கும் போது தான் என்ன செய்யணும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்களுடைய கிளினிக்ல அல்லது ஹாஸ்பிட்டலில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இருந்தால் தான் அந்த டாக்டர் கரெக்டாக அந்த டிகிரி வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் கரெக்டாக விசாரிச்சுட்டு போங்க. யாருமே இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது மட்டும்தான் சொல்ல முடியும். தேங்க்யூ சங்கர். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பாபு, நீங்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போய் நியாயத்தை கேட்கணும், நியாயம் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு. வயலட், கோர்ட்டுக்கு போயிட்டு நியாயத்தை கேளுங்க. சரி, நன்றி ரஜினிகாந்த். ரொம்ப நன்றி ஜெயசுதா. மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். நிஜங்கள்.